वहत्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहं। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमो नमः। நேற்றைக்கு வாசல் திறக்கணும்னு பிரார்த்தனை பண்றா. பகவானை ஒருவன் சேரணும் அப்படின்னு சொன்னா நல்ல குருவனுடைய வழிகாட்டுதல் பேரில் தான் பகவானை அவன் அடைய முடியும்னு நேற்றைய பாசுரமும் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா ஒருவனுக்கு பகவான் ரொம்ப சௌலபியமா கிடைப்பார். சௌலபியம்னா ரொம்ப சுலபமா கிடைச்சிருவார் அப்படின்னு பேர். எதனால அப்படின்னா பகவான் பக்திக்கும் பாகவதர்களுக்கும் கட்டுப்பட்டவர். அப்படி சுவாமி கபில வாசுதேவரா ஒரு அவதாரம் பண்றார். கபில வாசுதேவர்னு ஒரு அவதாரம் பாகவதத்துல. அந்த அவதாரத்துல தேவஹூத்தின்னு தன்னுடைய அம்மா பேரு. அப்பா தபஸுக்கு போனதுக்கு அப்புறமா அம்மா தனியா வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியாம அம்மா இருப்பா. அந்த அம்மா கிட்ட வாழ்க்கையினுடைய தத்துவங்கள்லாம் சொல்லி கடைசியில தான் தான் பகவான் அப்படின்னு உணர வச்சுட்டார். அப்போ அந்த அம்மா சொல்றா, அப்பா நீ தான் பகவான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கையே உன்னை அடையிறது தானே இந்த நோக்கம். ஸோ நான் இப்பவே வந்துடுறேனே அப்படின்னு சொல்றா. அம்மா அது நடக்காதுன்னு சொல்ற. கபில வாசுதேவரா இருக்கக்கூடிய பகவான், அம்மா நீ வர முடியாது, ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் கங்கை கரையோரம் தபஸ் பண்ணு. அவ பகவானுடைய சரித்திரங்களை அடிக்கடிக்கு சொல்லுவா. கிருஷ்ணாவதாரம் பற்றி ராமாவதாரங்கள்லாம் பற்றி அவ அடிக்கடிக்கு சொல்லுவா. அதனுடைய விசேஷங்கள்லாம் பார்த்து ருசிச்சு உன் மனசுல நிற்பாட்டு. அதுக்கப்புறம் அவ சொல்ற விதம் தனியா இருக்கும். அப்படி வந்தன்னா நீ கூட வர, என்னை சேர்ற வழி ரொம்ப சீக்கிரம். நான் இப்படி நேரம் இருந்தேன்னா வந்துட முடியாதுங்கிற. பாட புஸ்தகம் கொடுத்த உடனேவே ஒரு பையனால படிச்சிட முடியாது. அந்த எழுத்து முழுக்க கத்துட்ட ஒரு பையன் அந்த பாடத்தை படிச்சா அவனுக்கு புரியறது இல்லை. அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் தேவைப்படுறது. அவர் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றது. இது மாதிரிலாம் நடக்குது. அது மாதிரி அதே போல ஒரு விளையாட்டுல கூட நன்னா விளையாட தெரிஞ்ச ஒரு பையனுக்கு கூட ஒரு கோச்சர்னு ஒருத்தர் தேவைப்படுறது. அவர் நன்னா பழகி அந்த பழக்கத்தினால அவனுக்கு அபியாசம் நல்லா அறி சுலபமா முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு அந்த அந்த விளையாட்டுல முதலா வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அது மாதிரி நேற்றைய தினம் ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டும் அப்படிங்கிறதுனால துவாரபாலகர்கிட்ட பிரார்த்தனை பண்றா. அப்படி பிரார்த்தனை பண்ண ஆண்டால் கொஞ்சம் முன்னேறி இன்னைக்கு சுவாமிக்கு சம்பந்தம் உள்ள அத்தனை பேரை தரிசனம் பண்றா. கோவிலுக்கு வரோம் அப்படின்னா அந்த கோவில்ல இருக்க பக்ஷிராஜன், துவஜஸ்தம்பம், இவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ள வர்றதே சட்டத்திட்டம் இருக்கு. கோவிலுக்கு வரும்போது முதல்ல துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் பிரதட்சிணமா வரணும். பிரதட்சிணம் வரும்பொழுது வேகமா நடக்கக்கூடாது. எல்லாரும் பிரதட்சிணம் பண்றவாள்லாம் வேக வேகமா சுத்துறா. அப்படி சுத்தனா பிரயோஜனம் கிடையாது. அந்த உள்ள இருக்க பகவானை மனசுல வைக்கணும். அதே மாதிரி மெதுவா நடக்கணும். 2 கை கூப்பிண்டு வரணும். வாக்குல பகவன் நாமா சொல்லணும். இல்லை ஏதாவது ஸ்லோகங்கள் தெரிஞ்சா சொல்லலாம். இல்லை திருப்பாவை சொல்லிட்டே சுத்தலாம். இப்படி பிரதட்சிணமா திருப்பி கருட மண்டபத்தினுடைய வலது பக்கமா பெருமாள்கிட்ட வரணும். உள்ள துவாரபாலகரை நமஸ்காரம் பண்ணி தாயார நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறமா உள்ள வரணும். வெறுங்கையோட தரிசனம் பண்ணக்கூடாது. ஒரு துளசியோ புஷ்பமோ பழமோ எண்ணெயோ நெய்யோ உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துன்னு வர முடியும். அதை எடுத்துன்னு பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறமா அவர் தரிசனம் பண்ணி மற்ற உள்ள தெய்வங்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பவும் பிரதட்சணம் பண்ணி துவஜஸ்தம்பத்துக்கிட்ட திரும்பவும் நமஸ்காரம் பண்ணி எச்ச பண்ணாம அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போகும். இதுதான் விஷயம். இதுல நடுவுல எல்லாரும் முடிஞ்சோன்னா உட்கார்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்காங்கல்ல. உட்கார்றது எதுக்கு அப்படின்னா பகவத் சம்பந்தம் கொஞ்ச காலமாவது நம்ம மேல படணும் அப்படிங்கிறதுக்காக தானே. இந்த உட்காரத்தை ஊர்க்கதை என்ன உண்டோ அத்தனையும் டிஸ்கஸிங்லாம் இங்கே பண்ணிடும். கான்ஃபரன்ஸ் மொத்தம் இங்கே நடக்கும். அது பிரயோஜனமே கிடையாது. அவ்வளோ தூரம் நமஸ்காரம் பண்ணி
அது பிரயோஜனமே கிடையாது. இப்படி பகவானுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருடைய கிருபையும் இருந்தாதான் பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றா இன்றைய பாசுரத்துல. அதுல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் கிருஷ்ணன் பிறந்தத்திலேருந்து நந்தகோகுலம் முழுக்கவே மகாலட்சுமியினுடைய சாநித்தியத்தினால எல்லாரும் ஐஸ்வர்யவானா இருந்தா நந்தகோபர் வீட்டுல சொல்லவா வேணும். நந்தகோபர் வீட்டுல மலைமலையா நெல்லை குவிச்சிருக்கான். என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. ஒருத்தருக்கு பகவானுடைய கிருபை கிடைச்சிருக்குன்னா அவனுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். தெரியாதனமா ஒரு லாட்டரி சீட் வாங்கினா அதுல அவனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் விழும். அப்போ அவனுக்கு அதெல்லாம் நடக்கலைன்னா என்ன நாம தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய கிருபை இன்னும் கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கான முயற்சியை நடத்தக்கூடாது. எல்லாரும் என்ன பண்றோம், சுவாமி நீ வழிபட்டுட்டே இது பாவம் முழுக்க போய் உன்னை நான் கிருபை பண்றேன்னு நடத்திட்டு இருக்கார். பாவம் போற சமயத்துல வெறுப்பு வந்து விட்டுடுறான். ஆனா சுவாமி சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா, நீ என்ன பரிகாசமா பேசு, கிருஷ்ணன் பாரு வெண்ணையை திருடி இருக்கான் பாருன்னு பரிகாசமா சொல்லு. நான் அதவும் கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொன்னான்னு அவர் டைரியில குறிச்சு வச்சுக்கிறாராம். அதே மாதிரி அவரை திட்டு, இந்த நாஸ்திகாலாம் வையிறாளோன்னு சுவாமிங்க அவன்லாம் க்ஷேமமா இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா பகவானுடைய பேரை அப்படியாவது அவன் சொல்றானேன்னு இருப்பான். பாருங்க, பக்தால விட நாஸ்திகால் தான் ஜாஸ்தியா சொல்லுவான் சுவாமியினுடைய பேரை. இந்த கிருஷ்ண சரித்திரத்தை யாரு ரொம்ப நன்னா படிக்கிறான் அப்படின்னா பக்தர்களை விட நாஸ்திகன் நன்னா படிப்பான். ஏன்னா அதெல்லாம் முழுக்க படிச்சுட்டு அதெல்லாம் வெய்யணும்னு அவனுக்கு திட்டணும்னு அவனுக்கு ஆசை. அதனால அவன் என்ன பண்றான், அவன் முழுக்க படிக்கிறான். சுவாமி என்ன நினைக்கிறார், நம்ம சரித்திரத்தை அவன் பார்த்தானேன்னு தன்னுடைய கணக்குல எழுதி வச்சுக்கிறார். அதனாலதான் அவன்லாம் க்ஷேமமா இருக்கான். அது மாதிரி அம்பரமே தண்ணீரே யாரு வந்தாலும் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காரா. வாரி கொடுத்தது போருன்னே தோணலையா. யாரு அப்படின்னா கிருஷ்ணனுடைய அப்பா நந்தகோபர். அவரை பார்த்து சொல்றா, நீங்க எழுந்துருங்க, நாங்க அத்தனை பேரும் கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒரு குல விளக்கா இருக்காளா யசோதா அம்மா. இவ வந்து ஏன் அப்படின்னா அதுதானே இந்த கீர்த்தனங்கள்லாம் பாக்குறா. என்னத்தவம் செய்தனை யசோதா 10 மாசம் சுமந்து பெற்றது தேவகி. ஆனா அதான் சொன்ன மாதிரி பகவானுடைய கிருபை இருந்துட்டா யாருக்கு வேணா அதிர்ஷ்டம் கிடைச்சிடும். 10 மாசம் சுமந்து பெற்ற தேவகி அவ பெற்ற அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணனை முதல் தடவை குழந்தையா பார்த்து சாட்சாத்து வைகுண்டநாதனான பரமாத்மாவே நமக்கு குழந்தையாக பிறந்திருக்காருன்னு தெரியும், அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த 10வது நிமிஷம் ஆதிசேஷன் முதலிய அத்தனை பாகவதர்களுடைய துணை கொண்டு அந்த ஜெயிலெல்லாம் உடைச்சிட்டு பகவான் அதே இந்த இடத்துலேருந்து அங்க போய் யமுனா நதிக்கரையை தாண்டி யசோதா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். அதுல இருந்து என்ன அப்படின்னா யசோதைக்கு தான் அதிர்ஷ்டம் ஜாஸ்தியா. ஏன் அப்படின்னா அவ டெய்லி காலையில கிருஷ்ணனை குளிப்பாட்டுவாளாம். கிருஷ்ணனை குளிப்பாட்டுறான்னா 2 காலையும் சேர்த்து வச்சு குழந்தைய குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல, அது மாதிரி குழந்தைய பரட்டி போட்டுருவாளாம், குப்புறக போட்டுருவாளாம். குப்புறக போட்டா நீ விழாம இருடா, நீ விழாம இருக்கணும்னா அம்மாவோட காலை கட்டி பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. பகவான் சர்வேஸ்வரன் யாரு கால பகவானை ஒரு முறையாவது தொட்டா, ஒரு முறையாவது தரிசனம் பண்ணா அந்த பாதம் ஒரே ஒரு க்ஷணமாவது கிடைக்காதான்னு பெரிய வேதம் படித்தவர்கள் இருந்து ஆரம்பிச்சு அந்த பாதத்துக்கு ஏங்குறாரோ அவ்வளவு தபஸோ எதுவும் பண்ணாம இந்த யசோதாயினுடைய காலை அப்படியே கட்டிட்டார். அந்த பக்கமா போற நாரதர் பார்த்தாரு இந்த விஷயத்தை. பார்த்தா கிருஷ்ணன் யசோதா காலை கட்டின்னு இருக்கான், இவ மிரட்டி குளிப்பாட்டின்னு இருக்காங்க. இது என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, அதே மாதிரி அநியாயமாவும் இருக்குன்னு பொறாமப்படுறார் நாரதர். நான் ஒரு ஜென்மா முழுக்க தபஸ் பண்ணி ஆகூய இவமே சீக்கிரம்னு நான் இப்ப கூப்பிட்டா பகவான் என் கண்ணு முன்னாடி வந்துடுவார். அதற்கு ஒரு ஜென்மா முழுக்க தபஸ் பண்ணேன், பாகவதர்களுடைய கைங்கரியங்கள்லாம் பண்ணேன், பகவத் ஸ்மரணம் பண்ணேன், பகவானுடைய சரித்திரங்கள்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஜென்மா எனக்கு நாரத ஜென்மாவா கிடைச்சி சாட்சாத்து பிரம்மபுத்திரனா வந்து நான் பகவானை எப்ப வேணாலும் சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றேன். அது கூட எப்படி அப்படின்னா நான் தரிசனம் பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணலாம், அவரை பாதசேவை பண்ணலாமே தவிர இது மாதிரி அதிர்ஷ்டம் யசோதா கிடைச்சே. அவ என்ன பண்ணா, என்னத்தவம் செய்தனை யசோதா. கீர்த்தனங்கள்லாம் யசோதையை பார்த்து பொறாமப்படுறது. யசோதை இப்படி கையை நீட்டி டைரக்டா கிருஷ்ணன் பயந்து நிற்கிறான். என்னடா கிருஷ்ணனே பயந்து பயகிருத் பயநாசனஹா, யார வழிபட்டா பயமே வராதோ,
யார் இருந்தா அந்த இடத்துக்கே துர்பிக்ஷம் கிடைக்காதோ அவன் யசோதா கை காமிச்சா பயப்படுறானா, அந்த யசோதையை எழுப்புற, அம்மா குலவிளக்கா இருக்கக்கூடிய நீ எழுந்து கண்ணநீர் சித்தை எழுப்பி விடு. அதே மாதிரி பலராம சுவாமியை எழுப்புறார். பலராம சுவாமி அந்த இடத்துலயே அவரும் இருக்கார். அவரை பார்த்து நீங்களும் எழுந்துருங்கோ, நீங்களும் ஏன் அப்படின்னா பகவானுடைய சம்பந்தம் உள்ளவர்களுடைய அத்தனை பேர்கிட்டையும் சம்பந்தம் இருந்தாதான் பகவானுடைய கிருபை சீக்கிரமா கிடைக்கும்னு இந்த பாசுரத்துல சொல்றா. அதே மாதிரி பகவான் கிருபை இருந்தா அவனுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் கிடைக்கும்னு இவரே சொல்லிட்டான். ஆண்டாலே இவர் வாரி கொடுத்த ஐஸ்வர்யம் குறையாம இருக்கு நந்தகோபருக்கு. பலராமன் பலசாலியாக ரொம்ப காந்திவானாக பலராமன் இருக்கார். அதே மாதிரி இந்த யசோத நந்தகோகுலத்துக்கே குலவிளக்கு மாதிரி இருக்கா. யசோதையை பார்த்தாலே சுபிக்ஷம் வரும்னு அவளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா கிருஷ்ணன் அந்த இடத்துல அந்த வீட்டுல தவழ்ந்து விளையாடுறதுனால. யசோதை வர அம்மாட்ட சொல்லட்டுமா அப்படின்னா அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க வரான் கிருஷ்ணன். அந்த சரித்திரங்கள்லாம் அம்மாட்ட மட்டும் சொல்லிடாத, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்பா. அது மாதிரி அத்தனை பேரையும் எழுப்பி பகவான சித்த எழுப்புங்கோ, நீங்க எல்லாம் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கோன்னு சொல்றான். சுவாமிகிட்ட நந்தகோபரும் யசோதையும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி நாங்கெல்லாம் குழந்தைகள் பகவானுடைய குழந்தைகள் வந்திருக்கோம். அப்படி குழந்தைகள் வந்த பகவான்கிட்ட இவெல்லாம் குழந்தை ஏதாவது தப்பு பண்ணா பண்ணிருக்கலாம், அதை நீ மன்னிச்சு அத்தனை பேரையும் கிருபை பண்ணணும். உனக்காக காலையில வந்திருக்காளே, நீ எழுந்து அவளுக்கு கிருபை பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லுமோன்னு இன்றைய தினம் பாசுரத்துல சொல்றா. அந்த ஆயார் பிரார்த்தனை பண்ண பிரகாரம் பகவானுடைய கிருபை அத்தனை பக்தாளுக்கும் கிடைச்சி சகல சௌக்கியமும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ண. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோவிலுக்கு வரவா அத்தனை பேரும் நேர்த்திக்கே சொல்லணும்னு நினைச்சேன், சொல்ல முடியாம இருந்தது. சுவாமிக்கு ஒருத்தர் புஷ்ப சாத்திரா, 2 பேர் தலிகைக்கு பணம் கொடுக்குறா. அதெல்லாம் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. கொடுத்தா தப்பு இருக்கா அப்படின்னா தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா சுவாமிக்கு என்னைக்கு வேணாலும் செய்யலாம். பெருமாளுக்கு நித்தியப்படி என்னைக்கு பர்த்டே வந்தாதான் செய்யணுமா, வைகுண்ட ஏகாதசி வந்தாதான் செய்யணுமா அப்படின்னா அது கிடையாது. சுவாமிக்கு ஸ்ரத்தோற்சவம் நித்தியோற்சவம் இப்படிலாம் இருக்கு ஒரு ஆகம சாஸ்திரத்துல. என்னைக்கு வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம். ஏன் அப்படின்னா அத்தனை பொருளும் பகவானால கொடுக்கப்பட்டதுதான், யார் வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு புது வஸ்திரம் போட்டுக்கலாமா, இன்னைக்கு கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணலாமா, அர்ச்சனை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா இன்னைக்கு ஒண்ணுன்னு நம்ம சொல்றோமோனோ, இந்த ஹாப்பி நியூ சொல்றோமோனோ, இது சொல்றது சரி கிடையாது. அது எது அப்படின்னா சூரியன் தான் நமக்கு. நம்ம இன்னும் சொல்ல போனா இந்தியாலேயே தமிழ்நாட்டில் இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இதை கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் சௌரர்கள்னு பேரு. சௌரமானத்தை அனுஷ்டிச்சிருக்க. சௌரம்னா சூரியனை அனுசரிச்சுதான் நாமெல்லாம் வாழணுமே. அதனாலதான் இப்ப வந்தா மகர சங்கராந்தின்னு பேரு. மகரத்துல சூரியன் சங்கிரமணம் பண்றதுனாலதான் மகர சங்கராந்தி அப்படின்னு பேரு. அதனாலதான் இன்னைக்கு பொங்கல் வழிபட்டு சூரியநாராயண கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வமான சூரிய நாராயணனை வழிபடுறோம். சூரியன் வந்தாதானே ஒவ்வொரு நாளும் கணக்கு பண்றோம். அது மாதிரி சூரியன் மேஷ ராசியில வந்தா அவர் உச்சனா இருப்பார். உச்சனா அவருடைய பரிபூர்ண சாநித்தியத்தோட இருக்கார் சூரியன். அந்த சூரியன் வர அன்னைக்குதான் சித்திரை 1, அன்னைக்குதான் நமக்கு எல்லாம் புத்தாண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா உலகமே கொண்டாடுறது. உலகமே கொண்டாடினா நாமளும் வெளிப்பட்டு இப்ப இன்னைக்கு கோவிலுக்கு வர்றதுனாலயோ தப்புன்னு நான் சொல்ல வரல. சுவாமியை தினமுமே வரணும், சுவாமிக்கு தினமுமே செய்யணும், சுவாமியை தினமுமே நம்ம கிட்ட இருக்க வஸ்துலாம் அவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணணும். அப்படி பண்றவனுக்கு தான், கொடுக்கிறவனுக்கு தான் வரும். ஏன் அப்படின்னா இறைக்கிற கிணறுல தான் தண்ணி ஊறும். அவன் ஐஸ்வர்யம் சேருதுன்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் சேருது அப்படின்னா அதை தானே வச்சுட்டான்னா அது அவன்கிட்ட அதுக்கப்புறம் அந்த 2000 ரூபாயோட நின்று போயிடும். அதை பகவானுக்குன்னு சமர்ப்பணம் பண்றதுதான் கிணறு நினைக்கிறதா. கிணறு திரும்ப திரும்ப பண்றது. அதுல இருந்து தண்ணி மோந்து நம்ம கொட்டுறதுனாலதான் கிணத்துல தண்ணி ஊறிண்டே இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு நியூ இயர் கிடையாது. இன்னைக்கு 61 பெருமாளுக்கு நிறைய மாலை சாத்திருக்கா, தப்பு கிடையாது. பகவான் இன்னைக்கு அத்தனை பேருக்கு அப்படி தரிசனம் கொடுக்கணும்னு இருக்கா. இன்னைக்கு ஐஸ்வர்யவானா இருக்கக்கூடிய பாசுரமோ அதனால அப்படி இருக்காருன்னு நினைச்சுக்க வேண்டியதான். நம்ம எல்லாரும் நல்லா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தர்மம் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். தர்மம் நாம செய்ய வேண்டிய கடமைகளை எக்காரணத்து கொண்டும் நாம விடக்கூடாது.
நாம அதை பண்ணிட்டு நம்ம அடுத்த தலைமுறையில இருக்க குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்துடணும். இப்போ நாம திருப்பாவை சொல்றேன்னா குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துடணும். அவளையும் 30 நாள் வர முடியலையா, ஒரு 10 நாளாவது வான்னு சொல்லணும். அடுத்த வரையில 20 நாள் வான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் 30 நாள் குழந்தை தானே காலையில தூங்கட்டும்னு சொல்றா பாருங்க, அவ ரொம்ப தப்பு பண்றான்னு அர்த்தம் என்னை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா அத்தனை குழந்தைகளை எழுப்பிட்டு வந்து சொல்லி கொடு. யாரு ரக்ஷகன் எல்லாருக்கும்? நாம கடைசி வரையும் தான் அந்த குழந்தைகளை பாதுகாக்க முடியுமா? பகவான் ஒருத்தந்தான் எப்பவும் எல்லாருக்கும் ரக்ஷகன். அவன் தான் காப்பாற்றக்கூடிய சக்தி உள்ளவன். அப்பேற்பட்ட பகவானுடைய கிருபை என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு இந்த புத்தாண்டுன்னு சொல்றாலும் அந்த கல்ச்சரை மட்டும் விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சித்திரை 1ஆம் தேதி இதே மாதிரி கூட சித்திரை 1ஆம் தேதி பாருங்க, சுவாமி ஏண்டா வந்ததுன்னு இருப்ப. அன்னைக்கு கவனிக்கிறவாலே யாரும் இருக்காது. ஆனா அன்னைக்கு இது மாதிரி பண்ணணும். அன்னைக்கு பண்ணா ரொம்ப விசேஷம் கூட. அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமேனு சொன்னேன். வந்து வழிபடுறது தப்பு கிடையாது. பகவானை சேவிக்கிறதோ, புது வஸ்திரம் நித்தியமே ட்ரெஸ் புதுசு போட்டுக்கணும், நித்தியமே தலை குளிக்கணும், டெய்லியுமே இது மாதிரி இருந்தா என்ன அப்படின்னா அவனுக்கு சௌக்கியங்கள் கிடைக்கும்னு பேரு. நித்திய ராஜான்னா டெய்லியுமே புது ட்ரெஸ் போட்டுக்கிறான். அதனால நாமளும் போட்டுனா தப்பு கிடையாது. ஐஸ்வர்யம் இருந்தா தப்பு இல்லை. பகவான வழிபாடு மாத்திரம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இன்னைக்கு புத்தாண்டு இல்லைன்னு மனசுல நன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைகளுக்கும் சொல்லி வச்சு. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா.